இது example 5.4. If the points P of minus 1, minus 4, Q of B, C and R of 5, minus 1 are collinear. இந்த மூணு பாயிண்ட்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, மூணுமே கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் 2B plus C equal to 4, 2B plus C equal to 4 இருக்கும் பொழுது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் B and C. இந்த பியோட வேல்யூவையும் சியோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேயா, இந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, கொலினியர். கொலினியர்னால் என்னது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. ஓகேயா, நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா கொலினியர்னு கொடுத்தாச்சு ஏற்கனவே. அப்படி கொடுத்தாச்சு அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு நம்மளே எடுத்துக்க போகிறோம். ஓகேயா, இப்போ சொல்யூஷன் போட்டுக்கிறோம். அந்த கிவன் பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கிறோம். சரியா, கிவன் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்டு, P of minus 1, minus 4, Q of B, C, next R of 5, minus 1. இதை தான் நம்ம x1, y1, x2, y2, x3, y3ன்னு ரைட் பண்ணிக்க போகிறோம். சரியா, இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இங்கே ஏன் 0ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா, given வந்து collinear, these points are collinear. சரியா, these points are என்னது, these points are collinear ரைட் பண்ணிக்கோங்க. these points are collinear. collinear அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0ன்னு இருக்கும். therefore area of the triangle equal to என்னது 0. triangle equal to 0. ஓகேயா, அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா நம்ம வந்து ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ 1/2 x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் என்னது x1 y1. ஓகேயா, ஈக்குவல் டு 0. ஏன் 0ன்னு புரியுதா, கொலினியர், அதனால 0. இப்போ 1/2 இந்த ஃபார்முலா நம்ம எழுதுவோம் இல்லையா, இப்படி எழுதுவோம்ல, எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். ஓகேயா, இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். அப்படி எழுதும் பொழுது x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1. ஓகேயா, மைனஸ் போட்டு, சரியா, இந்த இடம் எல்லாம் போய்ட்டு தான் நான் கீழே எழுதிக்கிறேன். ஓகேயா, x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3. ஓகேயா, ஈக்குவல் டு 0. ஓகேயா, இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸ் இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ஃபார்முலா தான் எப்போதும் நான் அப்ளை பண்ண சொல்கிறேன். பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ் தான் -1, -4, B, C, 5, -1. அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேயா, -1, -4, B, C, 5, -1, அகெயின் x1 y1 இல்லை, அப்போ -1, -4. ஓகேயா, ஈக்குவல் டு இந்த 0. ஓகேயா, இப்போ இந்த 1/2 இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். -1 × C, B × -1, 5 × -4 இப்படி வரும். நெக்ஸ்ட்டு இப்படி மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ -1 × Cனா நமக்கு -C. இப்போ B × -1 அப்படின்னா -B. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான், 5 4s are 20. ஓகேயா, க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிள் மைனஸு. இப்படி -4b நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5c. ஓகேயா, ப்ளஸ் 5c. நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், மைனஸ் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸும் கிடச்சிருமா, 1 1 is 1. அப்போ +1 ஈக்குவல் டு 0. ஓகேயா, இந்த ப்ராக்கெட் போட்டுருணும், ஈக்குவல் டு 0. நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இங்கே /2 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே /2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், நமக்கு × 2ன்னு ஆகும். அப்போ 2 × 0 0ன்னு ஆகிடும். இந்த 2 போயிடும் உண்டு. ஓகேயா, அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். இங்கே 1/2 இருந்துச்சு இல்லையா, அந்த 1/2ல் உள்ள 2வை கொண்டு போய் அங்கே 0 × 2ன்னு ரைட் பண்ணியாச்சு. இந்த டேர்ம் டோட்டலி 0ன்னு ஆகிடும். இப்போ இங்கே உள்ள ப்ராக்கெட்ஸ்லாம் விட்டுட்டு எழுதிடுவோமா, விட்டுட்டு எழுத போகிறோம். அப்படி ப்ராக்கெட்ஸ் விட்டு எழுதும் பொழுது இது -C -B -20, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேயா, இதை மட்டும் உள்ளே வந்து சிம்பிள் மாறி வரும். அப்போ ப்ளஸ்ஸு
minus into minus plus 4b, minus into plus minus 5c, minus into plus minus 1. Okay, equal to 0 into 2 0. Okay, இப்போ ஃபஸ்ட்டு b ஆட் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட்டு c ஆட் பண்ணுறோம், அப்புறம் நம்பர் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணது b பாருங்கள், இங்கே 4b ப்ளஸ் 4b, இது மைனஸ் 1b. 4bயில் அப்போ சிம்பிள் மாறி இருக்கலாம், மைனஸ் பண்ணுவோம். 4bயில் 1b போயிடுச்சுன்னா நமக்கு 3b ப்ளஸ் 3b. ஓகேயா, ப்ளஸ் 3b போட்டாச்சு. அடுத்து c பாருங்கள், இங்கே மைனஸ் 1c, இங்கே மைனஸ் 5c. ஓகேயா, அப்போ சேம் சிம்பிள், அப்போ ஆட் பண்ணுவோம். 1c-ஐயும் 5c-ஐயும் ஆட் பண்ணால் 6c, மைனஸ் 6c, மைனஸ் சிம்பிள் இருக்கனால. அடுத்து நம்பர் பாருங்கள், மைனஸ் 20, இது மைனஸ் 1, சேம் சிம்பிள், அப்போ நம்பர் ஆட் பண்ணுவோம், அதே சிம்பிள் தான் போட்டுருவோம். மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 3ஆல் ரெண்டு பக்கமே டிவைட் பண்ணிடுவோம். 3ஆல் இப்போ டிவைடட் பை 3 ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு பண்ணுவோம். இப்போ 3b by 3 அப்படின்னா என்னென்ன ஆகிடும், 3 கேன்சல் ஆகி வெறும் b இருக்கும். இங்கே 3b by 3 அப்படின்னு போட்டால் மைனஸ் 2 2 3s are 6 2c, இது மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகே, அந்த b இருக்கட்டும், b மைனஸ் 2c, மைனஸ் 7 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 7. ஓகேயா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அந்த மாதிரி ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு. நமக்கு சமுக்கு வாங்கலேன், இங்கே என்ன இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 4ஆக இருக்கும் பொழுது கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 2b ப்ளஸ் c இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே எடுத்து எழுதி போகிறோம். ஓகேயா, 2b இது வந்து கிவன், சரியா, கிவன் இன்ஃபர்மேஷன், சரியா. 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 4, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேயா, இது வந்து கிவன், நம்மளே எழுதல, தட் இஸ் கிவன். இப்போ பாருங்கள், ஏதாவது ஒன்று பியை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம், இல்லை சியை கேன்சல் பண்ண போகிறோம். சரியா, சியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இங்கே 2cன்னு இருக்குது, இங்கே 1c தான், இதுவும் 2cயாக இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி பண்ணியாச்சு, 2 2s are 4, 4b ப்ளஸ் 2 into c 2c, இப்போ 2 4s are 8, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து b மைனஸ் 2c ஈக்குவல் டு 7, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ 3யும் 1ஐயும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணுறோம். ஓகேயா, ஆட் பண்ணும் பொழுது 2c மைனஸ் 2c கேன்சல் ஆகிடும். 4b ப்ளஸ் b 5b ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 7 15. ஓகேயா, இப்போ b ஈக்குவல் டு 15 பை 5 ஆகுமா. ஓகேயா, இப்போ 15 பை 5னா 3 5s are 15. அப்போ b ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, 3ன்னு கிடச்சிருச்சு. ஓகேயா, b ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பியோட வேல்யூவை இது மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம், 1லையோ 2லையோ போட்டால் நமக்கு என்ன கிடச்சிருவோம், c கிடச்சிரும். இதில் போட்டுருவோமா, இதில் போடுறோம், 2ல் போடுறோம். சரியா, சப்ஸ்டியூட் b ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2, 2ல் போடுறோம். அப்படி 2ல் போட்டால் 2bயா, இப்போ 2bக்கு பதிலாக என்னென்னு அப்ளை பண்ணுறோம், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் c, ஓகே, 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு என்ன இருக்குது 4. இப்போ 2 3s are 6, 6 ப்ளஸ் c ஈக்குவல் டு 4. இப்போ c தானே வேணும், c வச்சுக்கிறோம். இங்கே 4 இருக்குது, ப்ளஸ் 6 அங்கே போனால் மைனஸ் 6. இப்போ c ஈக்குவல் டு 6ல் 4 போக 2, சிம்பிள் மைனஸ், c ஈக்குவல் டு மைனஸ் 2. ஓகேயா, இப்போ வந்து பியோட வேல்யூ சியோட வேல்யூ தானே கேட்டிருந்தாங்க. அப்போ b ஈக்குவல் டு 3, தென் c ஈக்குவல் டு மைனஸ் 2. இதான் வந்து ஆன்சர். ஓகேயா.